இந்த பிரபஞ்சம், இந்த இயக்கம், நான் பெரியவன், நீங்க சின்னவன், நீங்க பெரியவரே, நான் சின்னவன், என்னை பார்த்து இப்படி கேட்டு விட்டாயா, நான் யார் தெரியுமா என்றெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த முறை என்ன முறை, சாஸ்திரத்தினுடைய பாஷை என்ன, என்ன நோக்கத்தில் சாஸ்திரம் உரைக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளாமல், ஏன் இறைவன் உலகத்தை படைத்தான், அதில் என்னை ஏன் படைத்தான், என்னை மட்டும் ஏன் துன்பப்படுத்துகிறான், அவனையெல்லாம் நல்லா வச்சிருக்கான், என்னை மட்டும் கஷ்டப்படுத்துறான், வை மீ, நான் மட்டும் என்ன தப்பு செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை. ஒவ்வொருத்தரும் நினைக்க, கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் நினைக்கிறது வை மீ, நான் மட்டும் ஏன்னு நினைப்பார்கள். அப்ப அந்த ஒய்ங்கிற கேள்வியே அனர்த்தமானது, கேள்வியே அனர்த்தமானது, அர்த்தம் இல்லாத ஆகி போயிடுது, கேள்விக்கே மீனிங் இல்லை. எப்போ? சாஸ்திரம் படித்தால்.